இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 13வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் அழைத்து சென்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், தானியேல் புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவராய கடவுள் தானியேல் வழியாக இன்று நம்முடைய அந்த பாவத்தின் வழியாக நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகளையும், அதற்கு நாம் எவ்வாறு கடவுளிடம் மன்னிப்பு வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். பார்த்தோம்னா, அன்னைக்கு மன்றாடி வேண்டி ஆண்டவராய கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவத்திற்காக மக்கள் பரிகாரம், அதற்காக மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக இந்த முதல் வாசகத்தில் நமக்கு கொடுக்கின்றார். அவரை விட்டு அவருடைய உடன்படிக்கையை யாரெல்லாம் காத்துக் கொள்கின்றார்களோ, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அன்பு செய்கிறார் ஆண்டவர். யாரெல்லாம் அவருடைய உடன்படிக்கையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கவில்லையோ அவர்களை வெறுக்கின்றார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கடவுள் கொடுத்த கட்டளைகள், அவர் செய்ய சொன்ன நீதி நேர்மைகள், அவற்றில் எதையும் அவர்கள் பொருள்படுத்தவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவற்றின் எதிராக அவர்கள் நடந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அவர்கள் செய்த பாவம் துரோகம். அந்த துரோகத்தின் விளைவாக அருகிலோ தொலைவிலோ உள்ள நாடுகளுக்கோ ஊர்களுக்கோ விரட்டி அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள் என்பதை இன்று எடுத்துரைக்கின்றார். துரோகம் பாவத்திலே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு துரோகம், ஒருத்தருக்கு நம்ம செய்யற துரோகம் தான் மிகப்பெரிய பாவமாக பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில நேரத்துல நிறைய பேருக்கு நம்ம நிறைய விதமா நம்ம துரோகம் செஞ்சிருக்கலாம். அதுக்குதான் சொல்றாரு, துரோகம் செய்யறதுக்குலாம் என்ன பனிஷ்மெண்ட்னா, ஒரு நாட்டில் அருகிலேயோ தொலையிலோ உள்ள ஊர்களுக்கு விரட்டி அடிக்கப்படுறோம். சொந்த தேசத்திலிருந்து வேற தேசத்துக்கு விரட்டி செல்லப்படுவார்கள் என்று சொல்றாரு. சோ பாவத்தின் விளைவு, துரோகத்தின் விளைவு, நம்முடைய சொந்த மண்ணிலிருந்து நம்ம வேற இடத்திற்கு விரட்டப்படுவோம், விரட்டி அடிக்கப்படுவோம் என்று தெளிவாக இன்றைய முதல் புத்தகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். தானியேல் புத்தகத்தில் இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால், உங்கள் தந்தையாய கடவுள் இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்க. ஏன்னா அவர் எவ்வளவு அளவுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்காரோ அந்த அளவுக்கு நம்மளும் இரக்கம் உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் கொடுக்கப்படும். நம்ம எந்த அளவுல அளக்கிறோமோ அதே அளவால் கொடுக்கப்படும். நம்ம பாவம் செஞ்சோம்னா அது பாவத்திற்குள்ள கைமாறு நமக்கு கிடைக்கும். நன்மை செஞ்சோம்னா அந்த நன்மைக்குள்ள கைமாறு நமக்கு கிடைக்கும். அப்பெல்லாம் நன்மை தீமை நம்ம எது செய்யறோமோ அதுக்குள்ள கைமாறு நமக்கு கிடைக்கும். எந்த அளவையால் அளக்கிறீங்களோ அதே அளவையால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லதை கொடுத்தீங்கன்னா நல்லது கிடைக்கும், தீமையை கொடுத்தீங்கன்னா தீமை கிடைக்கும் என்று சொல்றாரு. நம்ம நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நன்மையும் நல்ல காரியங்களையும் நற்பண்புகளையும் நற்குணங்களையும் செயல்பட இன்றைய நாளில் நாம் முயற்சி எடுப்போம். சிறப்பாக எங்களுடைய சபையின் பாதுகாவலரான பிரான்சிஸ்கு சலேசியார் அந்த அளவையை நிறைவாக கொடுத்தார். எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் கொடுக்கப்படும். அவர் தன்னுடைய முழுமையாக தன்னையே கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தார், நன்மை செய்தார், நற்குணங்களோடும் நற்பண்புகளோடும் வாழ்ந்தார். அதனால் இன்று அவர் ஒரு புனிதராக திகழ்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நற்குணங்களையும் நற்பண்புகளையும் செயல்படுத்தும் பொழுது, அந்த அளவையை நம் முழுமையாக கொடுக்கும் பொழுது, நற்பண்புகளையும் நற்குணங்களையும் நாமும் அந்த நற்பண்புகள் நற்குணங்களை பெற்றுக்கொண்டு அடுத்தவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அதான் இன்னைக்கு எங்களுடைய சபையின் பாதுகாவலர் பிரான்சிஸ்கு சலேசியார் நமக்கு அழைப்பு விடுகின்றார். தொடர்ந்து நாளில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.